எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்த எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது யோனா மீனிலே, கட்டளை பிறந்தது யோனா மீனிலே. துதி பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது யோனா நினைவே, கட்டளை பிறந்தது யோனா நினைவே. துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அகிழ்ந்து இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி அதில் இடிப்போம், அகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முன்னத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தான் முன்னத்தான் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது யோனா நினிவே, கட்டளை பிறந்தது யோனா நினிவே. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனா நினிவே, கட்டளை பிறந்தது போனா நினிவே. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தார், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தார். கட்டளை பிறந்தது போனார் நினிவே, கட்டளை பிறந்தது போனார் நினிவே. இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் நமக்கு தரணும்னு விரும்புகிறார். நாம் எதிர்பார்க்கிற விடுதலையை நாம் தரணும்னு விரும்புகிறார். யோனாவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மீனின் வயிற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பிரச்சனையில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு யோனாவுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு. அந்த விரும்புகிற விடுதலையை இன்னைக்கு தேவன் தர விரும்புகிறார். விரும்புகிற விடுதலையை தேவனுக்கு நமக்கு தர விரும்புகிறார். இந்த விரும்புகிற விடுதலையை யோனாவுக்கு எப்போ ஆண்டவர் கொடுத்தார்? எந்த காரியத்தை மையப்படுத்தி கர்த்தர் ஒரு மனிதனை விடுதலையாக்க விரும்புகிறார் அப்படின்னு தான் அந்த காலையில் சில வார்த்தைகளை தேவ சமூகத்தில் நாம் கவனித்தோமானால் அது நலமாக இருக்கும், அது நமக்கு நல்லதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்துக்கணும். அப்போ நாம் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை உண்டு, தேவையான ஒரு விடுதலை உண்டு, அவசியமில்லாத ஒரு விடுதலை உண்டு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த விடுதலை இன்னைக்கு நாம் எதிர்பார்த்து எந்த காரியத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு நாம் எதிர்பார்க்கிறோமோ
அந்த எதிர்பார்க்கிற காரியத்திலிருந்து இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா விடுதலையாக்க விரும்புகிறான். இது யோனா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியுது? அதை முதல் வசனத்தில் ஆரம்பித்தா கடைசி வசனத்தில் இந்த 10 வசனம். ஆனால் ஒரு பெரிய விடுதலையை யோனா என்ன செய்ய முடியுது? ஜெபத்தை ஆரம்பித்து ஜெபத்தை முடிக்கும்போது நன்றியோடு கூட என்ன செய்கிறார்? முடிக்கிறார். முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, முடிக்கிற வசனம் எப்படி முடிக்குது பாருங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அது எப்படி முடிக்கிறாரு? அந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாரு? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே வந்து கக்கி விட்டதுன்னு. அப்போ தேவன் யோனா எதிர்பார்த்த ஒரு விடுதலையை யாருக்கு கொடுத்தாருன்னா யோனாவை கொடுத்தார். 10 வசனம் தான். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முடிக்கும்போது சந்தோஷமாக முடிக்கிறத அங்கே வேதம் எழுதுவதற்கு என்ன செய்யலை? மறக்கலை. ஆரம்பிக்கும் போது வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறார். அதை அநேகர் சொல்கிறாங்க, அநேக சரித்திர குறிப்புகளை சொல்கிறாங்க. அந்த மீனின் வயிற்றில் இருக்கும்போது அந்த மீன்களை அரிச்சு அவர் வெண்குஷ்டரோகியை போல மாற்றிடுச்சு. அதனால தான் அவ்வளோ வருத்தத்தோடு என்ன செய்கிறாரு? அவ்வளோ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னு அநேக சரித்திர ஆசிரியர்கள் இல்லை வேத ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உள்ள வைத்துக்கொள்ள போனால் அந்த அமிலம், அந்த அரிக்கிற அமிலங்கள் அவர் அரிச்சு என்ன செஞ்சு அவர் சாதாரணமாக இருந்திருந்தால் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்க மாட்டார். அவர் வெளியில் வரும்போது ஒரு வெண்குஷ்டரோகியை போல அந்த அந்த கருந்தோலெல்லாம் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் அரிக்கப்பட்டு ஒரு வெண்குஷ்டரோகியை போல என்ன செஞ்சார்? வெளியில் வந்தார் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போது அவ்வளோ ஒரு பெரிய வேதனையில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா யோனாவுக்கு தரார். ஒருவேளை அவங்க சொல்கிறது அப்படியே உண்மையாக இருக்குமானால் ஒரு பெரிய வேதனை இல்லையா? ஒரு பெரிய அந்த பெரிய வேதனை தொடர்ந்து ஜெபம் புலசை பார்த்தா ஆளிகள் சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி சூழ்ந்து கொண்டது, கடல் ஆழத்தில் அமர்ந்து போயிட்டேன் அப்படின்லாம் ஒரு பயங்கர வேதனையை என்ன செய்கிறாரு? ஒரு பயங்கர வருத்தத்தோடு அந்த முழு ஜெபத்தையும் ஏறெடுக்கிறார். அப்போ ஒரு பெரிய வேதனையில் இருந்து யோனாவுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. ஒரு பெரிய வேதனையில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. இந்த பெரிய வேதனையிலிருந்து விடுதலை ஏன் யோனாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இவர் தள்ளி விட்டுட்டாரு. ஏன் கொடுத்தார்? ஏன் ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து கவனிச்சுன்னு வரோம் நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு நம்ம நேற்றுக்கும் நம்ம அப்படி தான் கவனித்தோம். பட் இன்றைக்கி நம்ம அதே அடிப்படையில் கொஞ்சம் கவனிச்சோன்னு சொன்னால், பிடித்தவர்களுக்கு நன்மை செய்யாமல் குறித்தவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த குறித்தவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் ஒரு மனுஷனை தேவன் விடுதலையாக்குகிறான். இல்லை, நான் விரும்புகிற விடுதலையை பெற வேண்டுமானால் எனக்கு பிடித்தவர்களுக்கு நான் நன்மை செய்வதை விட தேவன் குறித்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது தான் ஒரு பெரிய விடுதலையை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு பிடித்தவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு மனசு இருக்குது, சந்தோஷமாக நம்ம அதை செய்வோம். பிடிச்சவர்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா, ஆனால் பிடிச்சவங்களுக்கு செய்யறதை விட கர்த்தர் எதிர்பார்க்கிறது குறிச்சவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். பிடிச்சவங்களுக்கு நன்மையை செய்யறத விட தேவன் குறித்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறோமோ அவர்களுக்கு தான் அவங்க விரும்புகிற விடுதலையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் பிடிச்சவங்களுக்கு செய்கிறது நன்மை அல்ல, தேவன் குறித்தவர்களுக்கு செய்கிறது நன்மை. அப்போ தேவன் குறித்தவர்கள் எனக்கு அவங்க பிடிக்காதவர்களாக இருக்கலாம். தேவன் குறித்தவர்கள் எனக்கு அவங்க பிடிக்காதவங்களாக இருக்கலாம். எனக்கு பிடிக்காதவங்க என்பதனால கர்த்தர் குறிக்கிற நபருக்கு நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விட்டு விட்டேனானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை நான் இழக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தையோ பாதிப்பையோ நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் காலையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பிடித்தவர்களுக்கு நன்மையை செய்வதை விட குறித்தவர்களுக்கு நன்மையை செய்வது ரொம்ப அவசியம். அது என்ன கொண்டு வரும்? நீ விரும்புகிற விடுதலையை உனக்கு கொண்டு வரும்.
நீ என்ன விடுதலை விரும்புகிறையோ, நீ எதிலேருந்து விடுவிக்கப்படணும்னு விரும்புகிறையோ, இல்லை நம்ம எதிலேருந்து விடுதலை பெற வேணும்னு ஆதங்கப்படுகிறோமோ, போராடுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, இயங்குகிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ, பெருமூச்சு விடுகிறோமோ, அந்த காரியத்திலேருந்து நம்மளை விடுவிக்க வேண்டுமானால் எனக்கு தேவன் எதிர்பார்க்கிறது, குறித்தவங்களுக்கு நன்மை செய். பிடிச்சவங்களுக்கு செய்கிறத விட குறித்தவங்களுக்கு என்ன செய்? நன்மை செய். அப்போ தேவன் நன்மை செய்ய குறிக்கிறவர்களும் உண்டு, தேவன் நன்மை செய்யாதவர்களை குறிக்கிறவர்களும் உண்டு. யாருக்கு நன்மை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் குறிக்கிறதும் உண்டு, யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் குறிக்கிறதும் உண்டு. இதை ரெண்டையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனலைஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், பகுத்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையை செய்யும்போது இதை தேவன் அனுமதிக்கிறாரா, இதை தேவன் செய்ய விரும்புகிறாரா, இதை கர்த்தர் ஏவுகிறாரா, இதை நானா விரும்பி செய்கிறேனா இல்லை கர்த்தர் ஏவி செய்கிறனா என்பதை நான் தெரிந்து கொண்டால், நான் புரிந்து கொண்டால், நான் அறிந்து கொண்டால், நான் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விடுதலையை நான் இழக்க மாட்டேன், நான் தவிர்த்து விட மாட்டேன், நான் தட்டி விட்டுற மாட்டேன். நான் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் எனக்கு கொடுப்பதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்னா ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் இதை நான் செய்யாத விடும்போது நான் எதிர்பார்க்கிற விடுதலை மாத்திரமல்ல, நான் எதிர்பார்க்காத பாதிப்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, நாம் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது. அப்போ எதை செஞ்சாலும் நாம் என்ன பார்க்கணும்? இதை கர்த்தர் குறிச்சுதா, இது கர்த்தர் குறிச்சுதான், இது கர்த்தர் விரும்புகிறதா, இதை கர்த்தர் அனுமதிக்கிறாரா, இதை கர்த்தர் செய்ய சொல்கிறாரா என்பதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆழமாய் அறிந்து கொண்டால் ஆபத்திலிருந்து தப்பிச்சிடலாம். ஆழமாய் அறிந்து கொண்டால் ஆபத்திலிருந்து தப்பிச்சிடலாம். அந்த ஆழமாக அறியாத பட்சத்தில் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோனாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஏன் விடுதலை கொடுக்கிறார்னா, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு அவர் என்ன கொடுக்கணும்? ஒரு நன்மையை செய்யணும், அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். யாருக்கு? நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய விரும்புகிறார், நன்மையை செய்ய விரும்புகிறார். அப்போ தேவன் நினிவே பட்டணத்து மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறதுனால தான் யோனாவை அனுப்பி தேவன் என்ன செய்ய சொல்கிறார்? பிரசங்கம் பண்ண சொல்கிறார். யோனாவை அனுப்பி சொல்றார், பிரசங்கம் பண்ண சொல்றார். ஆனால் சோதோமுக்கும் ஒரு ஆளாட்டு அனுப்புறார், 2 பேர் அனுப்புறார். நினிவேவுக்கு ஒரு ஆளை தான் அனுப்புறார். சோதோமுக்கு 2 பேர் அனுப்புகிறார். ஆனால் 2 பேரை அனுப்பி அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு மனம் திரும்புகிற வாய்ப்பு என்ன பண்ணுங்க, ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யல ஆண்டவர் சொல்லலை இல்லையா? சோதோமின் மக்களுக்கு சொன்னது என்ன? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 19:1-2 வாசித்து பார்த்தோன்னா, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். உட்கார்ந்திருந்தார். எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டு குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலை எழுந்து பிரயாணப்பட்டு போங்கள் என்றான். அதற்கு அந்த 2 தூதரை சொல்கிற வார்த்தைகள் என்ன? அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். எதுக்கு வீதியில் தங்குமன்னு சொல்கிறாரு? தம்மிடத்தில் வந்து எட்டின அந்த காரியத்தின்படியே நடந்திருக்கதோ இல்லையோ என்று என்ன செய்யணும்? பார்க்கும்படிக்கு நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து நான் என்ன செய்வேன்? நான் அறிஞ்சிக்குவேன் அப்படின்றார். நான் பார்த்து தெரிஞ்சிக்குவேன். அப்போ சோதோமின் மக்களுக்கு 2 தூதரை அனுப்பினாலும் அவங்களுக்கு என்ன செய்ய தேவனுக்கு விருப்பம் இல்லை? நன்மை செய்வதற்கு தேவன் விருப்பம் இல்லை. யாருக்கு? சோதோமின் ஜனங்களுக்கு. இதே காரியத்தை தான் நினிவேக்கு அனுப்புகிறார். ஆனால் நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவன் என்ன விரும்புகிறார்? அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் யோனாவுக்கு என்ன சொல்கிறார்? முதல்ல யோனாவை அழைக்கும் போதே சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? நீ போய் நினிவேவில் 1 நாள் 3 நாள் பிரசங்கம் பண்ணணும், நினிவேக்கு எதிராக என்ன செய்ய நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறார் இல்லையா? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய்
அதற்கு விரோதமாக என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. இந்த பிரசங்கம் பண்ணுன்ற வார்த்தையை யாருக்கு அனுப்பலை? சோதோமுக்கு தேவன் அனுப்பலை. பிரசங்கம் பண்ண சொல்லி யார்? 2 தூதரை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? நம்ம கிட்ட வந்த செய்தி உண்மையாக போய் மட்டும் என்ன பண்ணு, ரிசல்ட்டை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பா, வேற ஒன்று நீ செய்ய வேண்டாம், அங்கே என்ன நடக்குது அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணு, ரிசல்ட்டை எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நினிவே பட்டண மக்களுக்கு என்ன வந்திருக்குது? ஒரு கூக்குரல் மேலே போய் எட்டி இருக்குது. ஆனால் நினிவே பட்டண மக்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நன்மையை செய்வதற்கு தேவன் விரும்புகிறார். அதான் அப்போ தேவன் குறித்தவர்களுக்கு தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்ய வேண்டும். தேவன் குறித்தவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மையை நம்ம செய்யணும். அப்ப தேவன் குறிக்காத ஒரு அவர்களுக்கு நம்ம நன்மையை செஞ்சு நம்ம சிக்கிக்க கூடாது. தேவன் குறிக்காத நபர்களுக்கு நம்ம நன்மையை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிக்க கூடாது. மாறாக தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்யணும்னு குறிக்கிறாரோ அந்த நபர்களுக்கு நாம் நன்மையை செய்வோமானால் நாம் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் தருவதற்கு ஆயத்தம். அப்போ தேவன் யாருக்கு நன்மை செய்ய குறிக்கிறார், யாருக்கு நன்மையை செய்ய குறிக்கவில்லை, இந்த ரெண்டையும் நாம் பகுத்து அறிவதற்கு, அந்த பகுத்து தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு சரியான விதத்தில் அறிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை நாம் இழக்க மாட்டோம், பெரிய விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதை செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இப்போ யோனாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த மீனின் வயிற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை, இல்லை அவர் விரும்புகிற விடுதலை தருகிறார். எதுக்கு? இந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய விரும்புகிறார். நன்மையை செய்ய விரும்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போமே. அப்ப என்ன செய்வோம்? ஒருவேளை அவங்க திரும்பிட்டா நம்ம என்ன செய்யலாம்? செய்கிற தீமையை நம்ம செய்யாம விட்டுடலாம், அவங்களுக்கு நன்மையை செய்யலாம் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அதை செய்ய விரும்புகிறார். அப்ப அடுத்து நம்ம கேள்வி கேட்கணும். என்னன்னா, யாருக்கு தேவன் நன்மையை செய்ய விரும்புகிறார்? இல்லை யாருக்கு தேவன் நன்மையை செய்ய குறிக்கிறார்? யாருக்கு தேவன்? சோதோமின் மக்களும் மக்கள் தான், நினிவேன் மக்களும் மக்கள் தான். இவங்களும் பாவி தான், அவங்களும் பாவி தான். 2 பேருமே இவங்களும் அழிக்கப்பட வேண்டியவங்க தான், அவங்களும் அழிக்கப்பட வேண்டியவங்க தான். யாரு? சோதோமின் மக்களும் அழிக்கப்பட வேண்டியவங்க தான், நினிவேன் மக்களும் அழிக்கப்பட வேண்டியவங்க தான். நினிவே மகா நகரம் வேற சொல்றாரு. இப்போ சோதோம் ஒரு சின்ன நகரமாக இருக்க நம்ம சொல்ல முடியாது. 5 பட்டணங்கள் சேர்ந்தது சோதோம், கோமரா, சோவர், அத்மா, செபோயிம் என்ற 5 பட்டணம் சேர்ந்தா சோதோம் கோமரா பட்டணம் அப்படின்றது. அப்போ 5 பட்டணங்கள் இருக்குது. அது ஒரே ஒரு பட்டணம் தான். அந்த ஒரு பட்டணத்துக்கு மேலே தேவன் இவ்வளவு பெரிய நன்மையை செய்வதற்கு குறிக்கிறார். ஆனால் அந்த 5 பட்டணத்துக்கு மேலே தேவன் என்ன செய்ய மாட்டான்? சரி லோத்து, நீ கேட்டதுனால என்ன செய்கிறேன்? இந்த சோபாரை விட்டுட்டு போ, ஆனால் 4 பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன், அதை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமான் இருக்கிற பட்டணத்தில் ஆபிரகாம் வேண்டனாலும் சரி, லோத்து வேண்டனாலும் சரி, லோத்து கேட்டுக்கொண்டாலும் சரி, ஆபிரகாம் கேட்டுக்கொண்டாலும் சரி, நான் விடவே முடியாது, அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாய்ஸை கூட கொடுக்காம, சின்ன வாய்ப்பை கூட கொடுக்காம அந்த பட்டணத்தை அழிப்பீங்கன்னா, இந்த பட்டணத்து மக்களுக்கு மட்டும் இன்னும் எவ்வளோ இருக்குது? 40 நாள் இருக்குது. டைம் கொடுத்து என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணிட்டு வா, இந்த 40 நாளில் பார்ப்போம். அதுக்குள்ளே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க விரும்புகிறார். அந்த மாற்றம் வந்துடுச்சுன்னா அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? தீமை செய்ய வேண்டாம், அந்த ஜனங்களுக்கு நன்மையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி 40 நாள் டைம் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்படின்னா எனக்கு தேவ ஜனங்கள் நீங்களும் நானும் குறிக்கப்பட்ட ஜனத்துக்கு நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? நன்மையை செய்தே ஆக வேண்டும். அப்போ ஆண்டவர் கேட்குற அடுத்த கேள்வி என்ன? யாருக்கு தேவன் நன்மையை செய்ய விரும்புகிறார்? ஏன்னா உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் பாகுபட்சம் பார்க்கறது இல்லை, அவர் பரிதானம் வாங்கிறது இல்லை, அவர் பாகுபட்சமே பார்க்க மாட்டார். அப்படின்னா சோதோமுக்கு இப்படி பண்ணீங்க, ஆனால் நினிவேக்கு இப்படி பண்றீங்களா ஆண்டவர்? என்ன காரணம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ குறிக்கப்பட்டவங்க குறிக்கப்படாதவங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எப்படி அறிஞ்சிக்கிறது? அப்போ யாருக்கு தான் நான் நன்மையை செய்கிறது, யாருக்கு தான் நான் நன்மையை செய்யாமல் தவிர்க்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆண்டவர் அழகாக பதில் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவான்? யாருக்கு தேவன் நன்மையை செய்வதற்கு முன் குறிக்கிறார் அப்படின்னு 4ஆம் அதிகாரத்தில் நினிவே பட்டண மக்களை பற்றி ஒரு அழகான வார்த்தை உண்டு. 4ஆம் அதிகாரத்தில், யோனா 4ஆம் அதிகாரத்தில் அந்த நினிவே பட்டண மக்களை குறித்து என்ன இருக்கு? ஒரு அழகான வார்த்தை உண்டு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு யோனாவுக்கு ஆண்டவர் சொல்வார். சாதாரண ஒரு ஆமனுக்கு செடிக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத, இல்லையா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனத்துக்கு நான் 10வது வசனத்தை பாருங்க.
10:11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலுமே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான அந்த ஜனங்களை நான் பரிதபிக்காமல் இருப்பேனா, இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய இருப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ எவ்வளவு ஜனங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு வேண்டாம். ஆனால் என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன தெரியல, வித்தியாசம் தெரியல அப்படின்றார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல. அப்போ இந்த ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நன்மையை செய்ய விரும்புகிறார். எந்த ஜனத்துக்கு? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நன்மையை செய்ய குறிக்கிறார். அந்த ஜனங்களுக்கு குறிக்கிற நன்மையை நாம் செய்தோமானால் நிச்சயமா தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கும் நம்ம விரும்புகிற விடுதலையை கொடுப்பதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த வலது கை இடது கைனா என்ன, இந்த வலது கையும் இந்த இடது கை அப்படின்னா என்ன? ஏன் ஆண்டவர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்றாரு? ஏன் ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாத மக்கள்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒண்ணுமே அறியாத மக்கள்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, புரியாத மக்கள்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, இல்லை என்ன தெரியாத மக்கள்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? 2 கையும், வலது கை இடது கை அப்படின்னு 2 கையும் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா, இந்த வலது கையும் இடது கையும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அந்த வலது கை என்ன அடையாளம், இடது கை என்ன அடையாளம்? நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, இந்த வலது கையும் இடது கையும் பற்றி 2 வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை செய்வார். அந்த வலது கை இடது கை பற்றி ஞானி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதின் வலது கையில் அப்படின்னும் போது அங்கே ஞானத்தை பற்றி சொல்லிட்டு வந்து சொல்றாரு, ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமோ கனமும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தீர்க்காயுசு செல்வம் அப்படின்னு 2 சொல்றார் இல்லையா? ஒன்று வலதுகள் என்ன இருக்குது, தீர்க்காயுசு இருக்குது, தீர்க்க ஆயுசு இருக்குது. அப்படின்னா தீர்க்காயுசு அப்படின்னு சொன்னால் இன்றைய நம்ம புரிஞ்சிக்கணும் சொன்னால் பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்றார். இடது கையில் என்ன இருக்குது? செல்வமும் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்குது. இது 2க்கும் ஜனங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் தெரியல. ஏன் என்ன தெரியல? இதை புரிஞ்சுக்கணும்னா மத்தேயு 6:33 வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 6:33 வாசிச்சிங்கன்னா, மத்தேயு 6:33 வாசிச்சிங்கன்னா இதை நம்ம விளங்கிக்கிறதுக்கு அழகாக நம்ம அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கிளீனாக புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ ஆண்டவர் நினைவுபடுத்த மக்களுக்கு சொன்னாரே, அவனுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொன்னாரு. அப்போ வலது கைனா என்ன? தீர்க்காயுசுன்றாரு. இடது கைனா என்ன? செல்வமும் கனமும்னு சொல்றாரு. அப்போ அந்த வலது கைனா என்ன அடையாளம்? அங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்படின்னா வலது கையை நம்ம தேடினோம்னு சொன்னால் இடது கை என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். வலது கை தேடினா இடது கை நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைக்கும். வலது கை என்ன தேடணும்? தீர்க்காயுசு, அதாவது நித்திய ராஜ்யத்துக்கு உரியதை நம்ம தேடினா இந்த பூமிக்குரிய கனமும் செல்வமும் ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 6:33 என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கூட. மீதி என்ன? மேலே சொல்லிடுவார், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன தங்குவோம் அப்படின்னு பெரிய கவலைப்படாதப்பா, இதை தேடு, அது என்ன பண்ணிடுவார்? அதை கொடுத்துருவான். இப்போ இந்த நினைவுபடுத்த மக்களை சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு. தீர்க்காயுசுனா பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியம் இருக்குது. இந்த வலது கையை நம்ம தேடினா
ஆண்டவர் சொன்னார், இடது கையில் இருக்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு கிடைச்சிடும். வலது கையில் என்ன, தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் நம்ம தேடினா இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் என்றார் இல்லையா. வலது கையில் என்ன இருக்குது, தீர்க்காயுசு இல்லையா. இடது கையில் என்ன இருக்குது, செல்வமும் கனமும் இருக்குது. ரெண்டு கையில் ரெண்டு இருக்குது, ஆண்டுகளில் ரெண்டு இருக்குது இல்லையா. இப்போ ஞானம் என்பது என்ன, அது வலது அதுன்னு என்ன அர்த்தம், மேலே சொல்லுது ஞானத்தை பற்றி சொல்லின்னு வர்றார். அதில் அந்த நீதிமொழி 3 ஞானத்தை பற்றி சொல்லின்னு தான் கீழே சொல்கிறாரு. அது என் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது அப்படின்றார் இல்லையா. அப்போ ஞானம் என்ன, 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இயேசுவே ஞானம், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் தீர்க்காயுசும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார் அப்படின்னு இருக்குது இல்லையா. அவரே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தம் அப்படின்னா இப்போ யார் ஞானம், ஆண்டவராகிய இயேசு தான் ஞானம், ஆண்டவராகிய இயேசு தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். நீதிமொழி 3:16 என்ன சொல்லுது, அதின் வலது கையில் அப்படின்னா. அப்போ எதின் வலது கையில் அப்படின்னு கேட்டால் ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் அவருடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது. அப்போ ஞானம் என்பது யாரு, 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தின்படி இயேசுவே யாரு, ஞானம். அப்போ இயேசுவின் கையில் என்ன இருக்குது, வலது கையில் தீர்க்காயுசு அப்படின்னா நித்திய ராஜ்யம் இருக்குது. இடது கையில் என்ன இருக்குது, செல்வமும் கனமும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கையில் ஆண்டவர் 2 வச்சு நிற்கிறார். இதை தான் மத்தேயு 6:33 விளக்கிறார். என்ன விளக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. அப்போ தீர்க்காயுசு கூறியதை தேடிட்டா இந்த பூமிக்குரிய ஆசை என்ன செஞ்சிருவேன், கிடைச்சிரும். அப்போ நம்ம புரிஞ்சு சொன்ன அர்த்தம், வலது கையை தேடினா இடது கை கிடைச்சிரும், வலது கை தேடினா இடது கை கிடைச்சிரும். ஆனால் இடது கையை தேடினா வலது கையும் கிடைக்காது, இடது கையும் கிடைக்காது. வலது கையை தேடினா இடது கை கிடைச்சிடும். வலது கையில் என்ன இருக்கு, தீர்க்காயுசு. தீர்க்காயுசுன்னு அர்த்தம் நித்திய ராஜ்யம். அப்போ நித்திய ராஜ்யத்துக்கு உரியதை தேடிட்டா, இன்னைக்கு சொன்னால் சொர்க்கத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரியதை நம்ம தேடிட்டோம்னா இந்த பூமிக்குரிய ஆஸ்வாதம் என்ன செஞ்சிடும், நமக்கு கிடைச்சிடும். இதை தான் ஆண்டவர் நினைவே மக்களுக்கு சொல்ற. என்ன சொல்றாரு, அவனுக்கு என்ன தேடினா எது கிடைக்கணும் அவனுக்கு தெரியல. திரும்ப குழம்புற மாதிரி இருக்கா. இப்போ நினைவுபடுத்த மகன் என்ன சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியலண்டார் இல்லையா. அப்போ வலது கைன்னு என்ன, இடது கைன்னு என்ன, நீதிமொழியில் பிரசங்க ஞானி விளக்குற. என்ன விளக்குறா, ஞானமாகிய இயேசுவின் கையில் வலது கையில் என்ன இருக்குது, நித்திய ராஜ்யம் இருக்குது. இடது கையில் என்ன இருக்குது, செல்வம் இருக்குது, இந்த பூமிக்குரிய ஆஸ்வாதம் இருக்குது. நம்ம புரிஞ்சது மாதிரி சொல்லாமே. இப்போ வலது கையில் என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது. இடது கையில் என்ன இருக்குது, இந்த பூமிக்குரிய ஆஸ்வாதம் இருக்குது. இந்த வளர்த்து தேவனுக்குரிய ஆஸ்வாதம் பரலோகத்துக்குரிய காரியத்தை ஒரு மனுஷன் தேடிட்டான்னா அவனுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த பூமிக்குரிய ஆஸ்வாதம் எல்லாம் கிடைச்சிரும்னு தான் மத்தேயு 6:33 ஆண்டவர் விளக்கிறார். எனது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இது இதை தேடிட்டா இது என்ன செஞ்சு நமக்கு கிடைச்சிரும். இந்த அறிவு தான் நினைவே பண்றது மக்களுக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். பிரசங்கி 10:2 வாசிங்க. பிரசங்கி 10:2 வாசிங்க. பிரசங்கி 10:2, பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதே சம்பவத்தை அங்கே ஞானி சொல்லும் போது சொல்றார். என்ன சொல்றாரு கொஞ்சம் பார்க்கலாமே. பிரசங்கி 10:2, ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் அவன் இடது கையிலும் இருக்குமா. இப்போ ஒரு நீ ஞானியா நீ மூடன் நடத்தி இப்படி கண்டுபிடிச்சிக்கிறது. நீங்கள் ரொம்ப அறிவாளிப்பா, அந்த பிள்ளை ரொம்ப புத்திசாலி பிள்ளை, இந்த பையன் ரொம்ப புத்திசாலி பையன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. யாரை பார்த்து அந்த உலகம் புத்திசாலின்னு சொல்லும், நிறைய காசு சேர்க்கணும், நிறைய பொருள் வாங்கணும், நிறைய வண்டி வாங்கணும், நிறைய நகை எடுத்தா அவனை பார்த்து உலகம் என்ன சொல்லும், புத்திசாலின்னு சொல்லும் இல்லையா. ஆனால் பைபிள் அவனை முட்டாள்னு சொல்லுது. நீ ஞானியா இருந்தா உன் இருதயம் எது மேல இருக்குமா, வலது கையில் இருக்குமா. நீ மூடனா இருந்தா உன் இருதயம் இடது கையில் இருக்குமா. இன்னைக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், நகை வேணும், நெட்டு வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு தேவை. அப்போ அங்கே பிரசங்கி சொல்றார். இவர் யாரு, தங்கத்தையே குவிச்சு தங்கத்திலேயே படுத்து தங்கத்திலேயே தூங்கி வெறும் தங்கத்தையே அனுபவிச்ச மனுஷன் சொல்றாரு. நீ ஞானியா இருந்தீன்னா உன் இருதயம் எது மேலே இருக்குன்னு தெரியுமா, நித்திய ராஜ்யத்துக்கு மேலே இருக்கும். நீ மூடனா இருந்தீன்னா இந்த பூமிக்குரிய
ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்கும். நம்ம பாண்டில் புரிஞ்சிருக்க மாதிரி சொல்லணும்னு சொன்னால், நீ ஞானியாக இருந்து நீ நல்ல புத்திசாலி, நீ நல்ல அறிவாளி, நீ நல்ல திறமசாலி அப்படின்னு உலகம் சொல்லணும்னா எதை பார்த்து சொல்லும்? பொருளை வச்சும் பணத்தை வச்சு வசதியை வச்சுன்னு சொல்லும். ஆனால் பரலோகம் எதை வச்சு கணிக்க தெரியுமா? நீ எதை தேடுற, நீ எதுக்குரிய காரியத்தை தேடுற? தேவனுக்குரிய காரியத்தை தேடுறியா, இந்த பூமிக்குரிய காரியத்தை தேடுறியா? இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு மேலே நீ கண்ணு வச்சு இந்த பணம் வாங்கணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும், எனக்கு வீடு வேணும், காசு வேணும், காசு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேவன் சொல்கிறாரு நீ மூடன் அப்படின்றார். மூடன் என்ன அர்த்தம்? முட்டான் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் பைபிள் சொல்லுது அவன் மூடன் அப்படின்றார். அவன் யாரா? மூடன். அவன் ஞானியாக இருந்தால் அவன் என்ன தேடுவான்னு சொன்னால், நித்திய ராஜ்யம் இல்லை பரலோக ராஜ்யத்துக்குரிய வழி இல்லை தேவனுடைய நீதி, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், தேவனுடைய உபதேசம். இதை ஒரு மனுஷன் தேடிட்டான்னா அவனுக்கு எது கிடைச்சிடும்? இந்த ஞானம் தான் அவனுக்கு இல்லைன்றார். எந்த ஞானம்? எது தேடனா எது இப்ப எது தேடனா எதுக்குன்னு யாருக்கு தெரியணும்? சரி, இப்போ நம்ம கடைக்கு போவாங்க இல்லையா? கடைக்கு போய் என்ன வாங்குறோம்? இப்போ காய் வாங்க. இப்போ காய் வாங்க என்ன பண்ணுவாங்க? 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறாலும் 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கடைசி என்ன செய்வாங்க? ஒரு 4 காய் எடுத்து எக்ஸ்ட்ரா போடுவான் இல்லையா? ஒரு 4 காய் என்ன பண்ண எக்ஸ்ட்ரா போடுவான் இல்லையா? இப்போ நம்ம முதல்ல அந்த 4 காயை போட்டுன்னு என்ன செய்வான்? இதை தான் மூடன் ஞானின்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஞானியா இருந்தா முதல்ல போய் என்ன கேட்ப? 1 கிலோ வெண்டைக்காய் கொடுன்னு கேட்ப. அவன் என்ன பண்ணிடுவான்? 1 கிலோ வெண்டைக்காய் எடுத்து போட்டு 4 வெண்டைக்காய் என்ன பண்ணிடுவான்? எடுத்து அவன் கையில் போட்டுருவான் இல்லையா? ஆனால் நம்ம என்ன, நீ மூடனா இருந்தா என்ன கேட்ப? அந்த பின்னாடி 4 வெண்டைக்காய் போட பாரு, அந்த 4 வெண்டைக்காய் மட்டும் முதல்ல போடு அப்படின்னு கேட்டா நீ யாரு? நீ மூட. ஏன்னாக்க உனக்கு எதை தேடனா எது தேட உனக்கு தெரியல. எதை தேடனா உனக்கு என்ன கிடைக்கணும் உனக்கு தெரியல. நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்தை, அந்த தேவ ராஜ்யத்தை தேடும் போது இந்த தேவ ராஜ்யத்துக்கு போறவனுக்கு இந்த பூமிக்குரிய என்னென்ன தேவை, இந்த பூமியில அவன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்பதை யார் அறிஞ்சிருக்கிறா? தேவன் அறிஞ்சிருக்கிறா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானியா இருப்பன்னா நீ எதை தேடுவ? வலது கையை தேடுவ. நீ மூடனா இருந்த எதை தேடுவ? இடது கையை தேடுவ. அப்ப வலது கையை தேடுனா இடது கை என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஆனா இடது கையை தேடனா இடது கையும் நமக்கு கிடைக்காது, வலது கையும் கிடைக்காது. நிறைய பேர் அப்படி இழந்து உட்கார்ந்து கிடக்கிறாங்க. எதை? இடது கையை. வலது கையை தேடி இருந்தால் இடது கை கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா அவங்க வலது கையை விட்டுட்டாங்க. எதை தேடுறாங்க? இடது கை. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும் தேடினா நீ தேவராஜ்யத்தையும் போக முடியாது. இந்த பூமி நீ தேடுற பணமும் உனக்கு கிடைக்காது. கிடைக்க கூடாதுன்னு சொல்லல, கிடைக்காதுன்னு சொல்ற. இது வேதத்தினுடைய சக்தி. அப்ப 2 கையில 2 வச்சிருக்கிறான். அப்ப என்ன வச்சிருக்கிறா? நீ பரலோகத்துக்கு போறதுக்கு வழியும் உனக்கு வச்சிருக்கிறாரு. அந்த பரலோகத்துக்கு போகிற மனுஷன் இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ அது எங்க வச்சிருக்கிறாரு? அது வச்சிருக்காரு. 2 கையில 2 வச்சிருக்கிறா. அப்ப எதை தானே அதை கொடுத்துருவாரு? தேவ ராஜ்யத்துக்கு போவதற்குரிய வழியை தேடினா இடத்துல இருக்கிறது என்ன செஞ்சிடும்? செல்வமும் கணமும் உங்களுக்கு தானா கிடைச்சிரும். செல்வமும் கணமும் உங்களுக்கு தானா கிடைச்சிரும். ஒரு சின்ன கதை, அது உங்களுக்கு புரிஞ்சா தெரியும். எனக்கு ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. கணவன் வீட்டுக்கு இருக்கிற உடனே இப்போ கணவன் வெளியில் போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வெளியில் போயிட்ட உடனே 3 பேர் வீட்டுக்கு வராங்க. ஒரு அன்பு, ஒருத்தன் செல்வம், ஒருத்தன் சுகம். ஒருத்தன் யாரு? அன்பு. ஒருத்தன் யாரு? செல்வம். இன்னொருத்தன் சுகம். 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் வந்த உடனே, அம்மா நாங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் யாரை எங்கள் 3 பேரில் யாரை உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்க அப்படின்னுட்டு வீட்டுக்கார அம்மாட்ட கேட்குறாங்க. வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, வீட்டுக்காரருக்கு கேட்க முடியல. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருங்க வெளியே அப்படின்னும் போது, அப்புறம் வீட்டுக்காரர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாலும் அது வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அப்படி வெயிட் பண்ண உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் கேட்குறாங்க. இப்போது இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இவங்க சொல்லி அனுப்புறாங்க அந்த அம்மாட்ட, நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், யார் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது நாங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் யார்? அன்பு. ஒருத்தர் யார்? செல்வம். ஒருத்தர் யார்? சுகம். 3 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஐயா, ஞானமுள்ள ஐயா, அவர் அன்பை வர சொல்லுங்க அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? அன்பை வர சொல்லிட்டார். இப்போ அன்பு உள்ள வந்த உடனே செல்வமும் சுகமும் பின்னாடி 2 பேரும் வராங்க. இப்போ இவர் கேட்குறாரு, நான் அன்பை தானே வர சொன்னேன், நீங்கள் 2 பேர் வரீங்க அப்படின்னா, அன்பு உள்ள வந்தா செல்வமும் சுகமும் தானா வந்துதான் ஆகும், இதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். புரியல தானே?
ஒரு வீட்டுக்குள்ள அன்பு வந்துடுச்சுன்னா சுகமோ செல்வமோ அந்த வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது என்ன செய்ய முடியாது. நீங்கள் சுகத்தை கேட்டால் அன்பு வராது, ஆனால் செல்வத்தை கேட்டால் அன்பும் வராது, சுகமும் வராது. ஆனால் அன்பை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பும் கிடைச்சிரும், சுகமும் கிடைச்சிரும், செல்வமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். எதா புரிஞ்சா? சரி, புரியலனாலும் தோத்திரம் தான் இல்லையா? புரிஞ்சாலும் தோத்திரம் தான், புரியலனாலும் தோத்திரம் தான். அப்போ என்ன கேட்குறார்? வலது கையை நீ தேடிட்டேன்னா இடது கை உனக்கு தாராளமாக கிடைச்சிரும். ஆனால் வலது கையை விட்டுட்டு நீ இடது கையை தேடினா உனக்கு என்ன கிடைக்காது? வலது கையும் கிடைக்காது, இடதையும் கிடைக்காது. அப்போ நினைவே படுத்த மக்களுக்கு நன்மை செய்ய குறிச்சாரு. அவனுக்கு என்ன தெரியல? எதை தேடினா எது கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. எது தேடனா எது கிடைக்கும்னு அவனுக்கு தெரியல. அந்த தெரியாத ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய தேவன் விரும்புகிறார். அந்த ஜனத்துக்கு ஒருவன் நன்மையை செய்வானா அந்த நபருக்கு தான் தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறாருன்னா அவன் விரும்புகிற விடுதலையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அந்த வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்க ஆயுசு இருக்குது. இடது கையில் என்ன இருக்குது? செல்வம் இருக்குது, பணம் இருக்குது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. வலது கையில் பரலோகத்துக்கு போகிறது வழி இருக்குது. இடது கையில் அந்த பரலோகத்துக்கு போக தேடுகிற மனுஷன் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இடது கையில் இருக்குது. இப்போ இடது கையை நீ தேடணும்னா வலது கை ஒரு நாளும் கிடைக்காது, இடது கையும் கிடைக்காது. ஆனால் வலது கையை தேடிட்டோன்னா எது கிடைச்சிரும்? வலது கையும் நமக்கு கிடைச்சிரும், இடதையும் கிடைச்சிரும். அப்போ வலது கையில் என்ன? பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை தேடிட்டேன்னா, அதுக்காக வாழ்ந்துட்டேன்னா, அதுக்காக பேசி, அதுக்காக படித்து, அதுக்காக உட்கார்ந்து, அதுக்காக நடந்து, அதுக்காக முயற்சி எடுத்து நான் பரலோகமாக என்ன வழி, நான் பரலோகமாக என்ன வழி, அதுக்காக மாத்திரம் நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு என்ன செஞ்சிடும்? உனக்கு தானாக கிடைச்சிரும். ஆனால் அந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு எனக்கு அது வேணும், இது வேணும், இதை தேடினா உனக்கு இதுவும் கிடைக்காது, உனக்கு அதுவும் கிடைக்காது. அப்போ நினைவேப்படுத்த ஆண்டவன் என்ன சொல்கிறான்? வலது கைக்கும் இடது கைக்கும் அவனுக்கு என்ன தெரியல? வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் என்ன தெரியல? எதை தேடினா எது கிடைக்கும் என்ற வித்தியாசம் அவனுக்கு தெரியல. அப்ப எது தேடினா எது கிடைக்கும் என்று தெரியாத மனிதனுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய தேவன் விரும்புகிறார். மாறாக என்ன தெரிஞ்சவனுக்கு என்ன செய்ய விரும்பல. அப்போ சோத மக்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு ஒரு நீதிமான் இருக்கிறான், அங்கே ஒரு நீதிமான் இருக்கிறான். அந்த நீதிமான் இருக்கும்போது அந்த நீதிமான அநேகர் என்ன செய்யப்படுறாங்க? அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் என்ன செய்ய விரும்பலை. அதே இடத்துல சொல்கிறான். ஒரு அந்த 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஆனால் அவன் சொல்கிறத அவன் என்ன செய்ய விரும்பலை. இதை செஞ்சிங்கன்னா ஆபத்து வரும்னு சொல்கிறத அவன் என்ன செய்ய விரும்பலை. அவன் கேட்டுக்க விரும்ப. ஆனால் தெரியும் அவனுக்கு செய்வதற்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அப்போ தெரியும் அதை செய்வதற்கு விருப்பமில்லாத ஒரு நபர் பாதிக்கப்படும் போது அந்த நபருக்கு தேவன் நன்மை செய்வதற்கு தேவன் குறிக்கிறது இல்லை. யாருக்கு தேவன் நன்மை செய்ய குறிக்கிறார்? யாருக்கு தேவன் நன்மை செய்ய குறிக்க மாட்டார்? இப்ப சோதோமுக்கு நன்மை செய்ய குறிக்கலையா? சோதோமுக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்யல? யாரும் நன்மை செய்ய குறிக்கல. தூதம் கூட போயிட்டு அது உண்மையாக போய் மட்டும் என்கிட்ட சொல்லி நீ ஒன்றாங்க பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஆனால் நினைவேக்கு போகும்போது அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, 40 நாள் டைம் கொடு, அவங்க அதுக்குள்ளே என்ன செய்யட்டும்? மனம் மாறிட்டா அவங்களுக்கு எப்படியாச்சும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஏன் நன்மையை செய்யணும்னா அவனுக்கு என்ன தெரியல? இதை செஞ்சால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அவனுக்கு தெரியல. இதை கிடைச்சா இந்த ஆசீர்வாதம் நம்ம இழந்து, இதை தேடனா இந்த ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகணும் அவனுக்கு தெரியல. எது நல்லது எது கிடைக்கும் அவனுக்கு தெரியல. எதை தேடினா எது கிடைக்கும் அவனுக்கு தெரியல. எதை தேடனா எது நம்ம இழந்து போகணும் அவனுக்கு தெரியல. அதனால அந்த தெரியாத ஜனங்களுக்கு நீ என்ன செய்? நீ நன்மை செய் என்று ஆண்டவர் குறிக்கிறார். யாருக்கு? இன்னைக்கு நம்ம பாணியில சொல்லணும்னு சொன்னா, இதுவரைக்கும் ஆண்டவரை பற்றியோ வேதத்தை பற்றியோ வசனத்தை பற்றியோ உபதேசத்தை பற்றியோ தெரியாத ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆனால் வேதத்தை அறிஞ்சு வசனத்தை அறிஞ்சு வசனத்தை சொல்லி வசனத்தை கேட்டு வசனத்திற்கு ஆதார் கேட்டு அதை செய்வதற்கு விருப்பமில்லாத நபர்களுக்கு நீ என்ன செய்யவே கூடாது? நன்மை செய்யவே கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். இப்போ நம்ம ஆண்டவரை கேட்கணும். என்ன கேட்குறோம்? யாருக்கு நீங்கள் நன்மை செய்ய குறிப்பீங்க? யாருக்கு நன்மை செய்ய குறிப்பீங்க? யாருக்கு நன்மையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இப்போ நினைவுபடுத்த மக்கள் யாரு? வலது கைக்கும்
இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவன். அப்படின்னா தேவ ராஜ்யத்தை தேடினா நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னுக்கு தெரியாது. தேவ ராஜ்யத்தை முக்கியப்படுத்தினவனுக்கு தெரியாது. ஆண்டவரை தேட வேண்டும் என்ன அவனுக்கு தெரியாது. இல்லை ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியாது. வசனத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. உபதேசத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ வேதத்தை பற்றியோ வசனத்தை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ ஆண்டுடைய காரியத்தை பற்றியோ அறியாத மக்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நன்மையை செய்ய விரும்புகிறார். யார் மூலமா? நம்ம மூலமா. அந்த நன்மை நான் செய்யக்கூடிய நபராய் இருந்தால் கர்த்தர் என்னை நான் விரும்புகிற விடுதலை எனக்கு தருவார். இப்ப நம்ம ஒரே வேலை சொன்ன இப்படி புரிஞ்சுக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அந்த மக்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற நபராய் இருந்தால் நான் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் தெரிஞ்சு வசனம் கேட்டு உபதேசம் கேட்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்று திருப்பந்தி எடுத்து வசனங்களை அறிந்து வசனங்களை புரிந்து எல்லாவற்றையும் கேட்டுட்டு ஆனாலும் அதன்படி செய்யாம போறதுனால எதன்படி வலது கையை தேடாம இடது கையை தேடி வலது கையும் இழந்து இடது கையையும் இழந்து நிற்கிறாங்க பார்த்தியா? அந்த ஒரு நபருக்கு நாம் என்ன செய்யவே கூடாது? நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் குறிக்கவில்லை. நாம் தீமை செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? நன்மையை செய்ய வேண்டாம். ஆனால் யாருக்கு நன்மை செய்? தேவனை அறியாத, தேவனை தெரியாத, தேவனை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாத அந்த மக்களுக்கு நீ நன்மையை செஞ்சேன்னா அதுக்காக தான் குறிக்கப்படுகிறான். அந்த நன்மையை நாம் செய்யும் போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? நான் விரும்புகிற நான் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறா. இப்போ யோனாவுக்கு ஏன் விடுதலை? இப்போ யோனாவுக்கு ஏன் விடுதலை? தேவன் எந்த ஜனத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று குறிச்சிருக்கிறாரோ அந்த ஜனத்துக்கு யோனா மூலம் என்ன கிடைக்கணும்? நன்மை கிடைக்கணும். அந்த நன்மையை செய்வதற்கு யோனா ஒப்பு கொடுத்த பிறகுதான், ஒப்பு கொடுத்ததுனால தான் யோனாவுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. அப்போ அது ஒப்பு கொடுக்காத போது என்ன கிடைக்கல? நான் நினிவேக்கு போக மாட்டேன், நான் எங்கே தான் போவேன்? நான் தர்சீஸுக்கு போவேன் அப்படின்னு இல்லையா? அப்போ தர்சீஸின் மக்களுக்கு நன்மை செய்வது யாருடைய விருப்பம் அல்ல, இவர் மூலமா செய்த விருப்பம் அல்ல. அது வேற மூலம் செய்யறது, அது அப்புறம் பிரச்சனை. ஆனால் யார் நீ செய்யக்கூடாது? அப்ப யார் யாருக்கு நன்மை செய்யணும்னு கத்து குறிச்சு வச்சிருக்கிறார். யார் யாருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா? இப்ப நினைவுபடுத்த மக்களுக்கு யார் மூலமா தான் நன்மை கிடைக்கணும்? யோனா மூலமா தான் கிடைக்கணும் இல்லையா? அப்போ தரிசன மக்களுக்கு வேற யாரா இருக்கலாம், நமக்கு தேவையில்லை, நமக்கு தெரியல. ஆனா என்ன, நினைவே பட்டணத்து மக்களுக்கு யோனா மூலமா தான் என்ன கிடைக்கணும்? நன்மையை கிடைக்கணும். அப்ப நம்ம மூலமா ஒரு ஆளுக்கு நன்மை செய்யணும்னு கர்த்தர் குறிச்சிட்டாருன்னா அந்த நபர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபர் நாம் இருந்தா நாம் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். மாறாக நீங்க நன்மை செய்ய சொல்றீங்க, குறிச்சிங்கல்ல, அவங்க எனக்கு பிடிக்காதவங்க, அவங்க எனக்கு. இப்ப நினைவுபடுத்த மக்களை யாருக்கு பிடிக்காது? யோனாவுக்கு பிடிக்காது. யோனாவுக்கு அதுக்கு நிறைய காரணம். அங்கே போகல, சரியா? அது நிறைய ஏன் பிடிக்கிறது நிறைய காரணம். இப்போ நான் 2 நாள் ராஜாக்களுக்கு வரணும், 2 நாளாக வரணும், அப்போ அங்கே போகலை, சரியா? இப்போ என்ன விஷயம்? யோனாவுக்கு நினைவுபடுத்த மக்களை பிடிக்கல, அதனால் எங்கே போக மாட்டேன். எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்க நன்மை செய்யணும் யோனாவுக்கு கருத்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மை செய்யறதில்லை, நான் குறிச்சவங்களுக்கு நன்மை செய்யணும். நான் குறிச்சவங்களுக்கு. அப்ப யாரை நீங்க குறிக்கிறீங்க? இதுவரைக்கும் என்ன அறியாத, இதுவரைக்கும் என்ன தெரியாத, என்னை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத மக்களுக்கு ஆசீர்வாதம் என்ன, எதை தேடினா, எந்த ஆண்டவரை தேடினா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவரை தேடினா என்ன நன்மை கிடைக்கும், ஆண்டவரை தேடினா என்ன ஆசீர்வாதம் விளக்கம், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பற்றி, என்னை பற்றியோ சபையை பற்றியோ எந்த விதமான அறிவுமே இல்லாத மக்களுக்கு நீ என்னை அறிவித்து அவங்களை என்ன செய்ய வைக்கணும்? ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தணும். இது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். இது தேவனுடைய விருப்பம். யாருக்கு அறிவிக்கிறதுக்கு? யாருக்கு நன்மை செய்வதை தேவன் குறிக்கிறாரு? ஆசீர்வாதம் என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவரை தேடினா என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியல. சபையை தேடினா என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியல. வேதத்தை தேடினா என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியல. அப்ப வேதத்தை பற்றியும் வசனத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியுமே தெரியாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்து அவர்களை ஆசீர்வாதத்தினர் என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதை ஆண்டவர் குறிக்கிறார்.
மாறாக என்ன, ஏற்கனவே ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை தெரிந்து ஆனால் சொன்ன கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு காசா இங்கே என்ன உட்காந்துக்கிறான் பாரு, அவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ போய் நன்மை செய்ய வேண்டாம். எனக்கு அவனுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடியா அவனுக்கு தெரியும். அப்போ தெரிந்தவனுக்கு தேவன் நம்மளை செய்ய என்ன செய்யலை, விரும்பலை. அப்போ தேவன் தெரியாத மக்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறா. அதை இன்னைக்கு நீங்களும் நானும் செஞ்சோம்னா நாம் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். சும்மா விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்காம விடுதலை கூட்டம் நடத்தினா மட்டும் விடுதலை கிடைச்சிடாது. விடுதலை கூட்டம் நடத்தினா மட்டும் என்ன கிடைச்சிடாது, விடுதலை கிடைச்சிடாது. விடுதலை கூட்டம் நடத்தினா விடுதலை ஜெபிக்கிற மட்டும் விடுதலை கிடைச்சிடாது. அப்போ நம்ம யாரா இருக்கணும், தேவன் விரும்புகிற நன்மையை செய்கிறவங்களா இருக்கணும். தேவன் விரும்புகிறவர்களுக்கு நன்மையை செய்கிறவங்களா இருக்கணும். நேற்று சொன்னது தேவன் விரும்புகிற நன்மை, இன்னைக்கு சொல்றது என்ன, தேவன் விரும்புகிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். அந்த நன்மையை செய்யக்கூடிய நபர் நாம் இருந்தால் இன்னைக்கு நாம் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணுபடி ஜெபம் பண்ணாங்களா, கண்ணுபடி ஜெபம் பண்ணுவோமா. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தார், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தார், கட்டளை பிறந்தது போனார் நினிவே, கட்டளை பிறந்தது போனார் நினிவே. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது நாம் விரும்புகிற விடுதலையை நமக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விரும்புகிற விடுதலை இன்னைக்கு நமக்கு கிடைக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது, பிடிச்சவங்களுக்கு செய்யறத நன்மையை விட குறித்தவர்களுக்கு நன்மை செய். உனக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மை செய்கிறது நல்லது, உன் விருப்பம். ஆனா நான் குறிச்சவங்களுக்கு நன்மையை செய்யணும். குறிச்சவங்களுக்கு நன்மையை செய்வதற்காக தான் இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பிடிச்சதை செய்யறதுக்கு இல்லை, குறிச்சதை செய்வதற்கு அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம். இன்னைக்கு சொல்றது, பிடிச்சவங்களுக்கு செய்யறதை விட குறிச்சவங்களுக்கு செய். பிடிச்சவங்களுக்கு செய்யறதை விட குறிச்சவங்களுக்கு செய். அதுதான் உன்னை பெரிய விடுதலைக்கு நேரம் இல்லை, நீ விரும்புகிற விடுதலைக்கு நேரம் நடக்கும். யார் குறிச்சவங்க, பிடிச்சவங்க விட்டுட்டு யார் குறிச்சவங்க. இதுவரைக்கும் ஆண்டவரை தேடினா என்ன நன்மை, ஆண்டவரை ஆராதிச்சா என்ன நன்மை, திருச்சபைக்கு போனா என்ன நன்மை, ஞானசனம் எடுத்தா என்ன நன்மை, பரிசுத்த அபிஷேகம் பெற்றா என்ன நன்மை, உபதேசத்தின்படி வாழ்ந்தா என்ன நன்மை அப்படின்னே தெரியாத வாழ்கிற மக்களுக்கு எதை தேடினால் எது கிடைக்கும், ஆண்டவரை தேடினால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவங்களுக்கு அறிவித்து அவர்கள் நன்மையை பெறுவதற்கு நாம் செயல் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த நபர்களுக்கு தான் நீ நன்மையை செய்யணும். அந்த நபர்களுக்கு தான் நீ நன்மையை செய்யணும். அதுதான் நான் குறித்தவர்கள். உனக்கு பிடிச்சவங்க ஏற்கனவே சபைக்கு வந்து ஞானசனம் எடுத்தும் பக்கம் உட்காந்து பேசி பழகி உட்காந்து குடும்பத்தில் இருந்து சபையில் இருந்து இப்படி பல விதத்தில் பழக்கப்பட்ட ஜனங்கள் உனக்கு பிடிச்சவங்க. ஆனால் குறிச்சவங்க இது முறை தேவனை அறியாத, தேவனை தெரியாத, ஆசீர்வாதத்தை பற்றி தெரியாத, ஆண்டவரை பற்றி தெரியாத வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துவது தேவன் குறித்தது. இன்னைக்கு பிடித்தவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோமா, குறித்தவர்களுக்கு நன்மையை செய்ய விரும்புகிறோமா? பிடித்தவங்களுக்கு செய்யறதை விட குறித்தவங்களுக்கு செய்வது உனக்கு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு தேவன் நமக்கு தர விரும்புகிறான். அது என்ன ஆசீர்வாதம்? நீ விரும்புகிற விடுதலை. நீ எதிலிருந்து விடுதலை பெறணும்னு விரும்புகிறையோ, எதில் வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எந்த காரியத்தில் நீ விடுதலையை விரும்புகிறையோ, நீ விரும்புகிற விடுதலையை நான் உனக்கு செய்யணும்னா நான் குறித்த நபர்களுக்கு நீ நன்மையை செய்யணும். பிடிச்ச நபர்களுக்கு இல்லை, குறித்த நபர்களுக்கு நன்மையை செய்யணும். அந்த நன்மை தான் நீ விரும்புகிற விடுதலையை உனக்கு கொண்டு வரும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் பிடிச்சவங்களுக்கு நன்மையை செஞ்சோம், ஆனால் குறித்தவர்களுக்கு நன்மை செய்யாமல் விட்டிருந்தா எங்களை மன்னியும்.
இதுதான் நாங்கள் பெரிய விடுதலைக்கு தடையாக இருக்குது, தடுக்குதுன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பிடிச்சவங்களுக்கு செய்கிற நன்மையை விட குறித்தவர்களுக்கு செய்கிற நன்மையை நாங்கள் பிரதானமாக கொண்டு நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நம்பி நாங்கள் விரும்புகிற விடுதலையை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விரும்புகிற விடுதலையை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்து, நீரை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் உடைய பிள்ளைகளுக்கு மேலே இருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளுக்கு அதை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காத்து நடத்துங்க, உங்கள் நாமத்தை மட்டும் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.